கடந்த பதிவின் தொடர்ச்சி. பகை கிரகங்களின் சேர்க்கையில் செவ்வாய் வந்தாலும் விபத்து வரும், சனி வந்தாலும் விபத்து வரும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த பகை கிரகங்களின் சேர்க்கை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பகை கிரகங்கள் டிரான்சிட்டில், அதாவது கோச்சாரத்தில் வரும்போதெல்லாம் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் செவ்வாய் அங்கு வரப்போகின்றார். இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்வதை தவிர்க்கலாம் என்று முன் எச்சரிக்கையாக சொல்லலாம் இல்லையா? பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது தெரியும். இந்த மாதம் செவ்வாய் அங்கு வரப்போகின்றார் என்றால் இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்வதை தவிர்க்கலாம் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லலாம். ஆக கிரகங்களை பொறுத்தவரை நட்பு கிரக சேர்க்கை, பகை கிரக சேர்க்கை என்பதில் பகை கிரக சேர்க்கையில் குறிப்பாக விபத்துக்களை உண்டாக்கக்கூடிய கிரகங்களான ராகு செவ்வாய், சனி செவ்வாய், இதை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ செவ்வாய் இல்லாமல், ராகு இல்லாமல், சனி இல்லாமல் விபத்துக்கள் ஏற்படுவதில்லை. இதில் இன்னும் கொஞ்சம் உள்ள போனால் காலபுருஷனை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கும்பத்தில் இந்த 3 கிரக சேர்க்கையினால் விபத்துக்கள் வருகிறது என்று பார்த்தோம். அதாவது சனி செவ்வாய் முதல் அங்கு இருக்கிறார்கள், ராகு 3ஆவதாக அங்கு வந்து சேர்க்கிறார். வந்து சேரும்போது விபத்து வருகிறது என்று சொன்னோம். இதற்கு அடிப்படையாக காலபுருஷனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். காலபுருஷனுக்கு கும்பம் கெண்டைக்காலை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக வாகன விபத்தில் கெண்டைக்காலில் தான் விபத்து ஏற்படும். இதே சேர்க்கை மிதுனத்தில் இருந்தால் கையில் விபத்து வரும் என்று சொல்லலாம். இந்த சேர்க்கை இங்கு கும்பத்தில் இருப்பதால் காலில் விபத்து வரும் என்று சொல்லலாம். ஆனால் நாடி முறையில் வீடே இல்லை என்று சொல்கிறோம். இந்த கேள்வி வரும். அதுக்கு கைகளுக்கு புதனையும் கால்களுக்கு சனியையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். சனி சம்பந்தப்பட்டு விபத்து வருமாயின் அது காலில் வரும். புதன் சம்பந்தப்பட்டு விபத்து வருமாயின் அது கையில் வரும். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கான உடல் உறுப்புகளை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். சூரியன் என்றால் சிரசு, வலதுகண், சந்திரன் இடதுகண், செவ்வாய் புருவம், அதாவது வில் போன்ற அமைப்பு, ஆயுதம் இல்லையா, பல், நகம் எல்லாவற்றையும் செவ்வாய் குறிப்பார். புதன் நெற்றி, பொதுவாக தோலையும் குறிப்பார். சுக்கிரன் கன்னம், குரு மூக்கு, ராகு காது மற்றும் வாய், சனி தாடை, எலும்பு, கேது முடி, மீசை, தாடி. விபத்தை பற்றி பார்க்கும்போது எந்த கிரகத்தின் சேர்க்கை இருக்கிறதோ அந்த பகுதியில் விபத்து வரும். அதே போன்று மோல்ஸ், அதாவது மறுமச்சங்கள் சொல்கிறோம் இல்லையா, பிறப்பிலேயே மச்சங்கள் மறுக்கள் இருக்கின்றால் இப்போ சுக்கிரனோடு ராகு சேர்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கன்னத்தில் ஒரு புள்ளி இருக்கும். அப்போ எந்த கிரகத்தோடு ராகு சேர்ந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அடையாளங்கள் புள்ளிகள் வரும். அதே போல் ராசியில் வைத்து கொண்டு கூட 3ஆக பிரிக்கலாம். அதாவது உடம்பை 3 திரைக்காணமாக பிரித்தால் ஒரு ராசியை எப்படி 3 திரைக்காணமாக பிரிக்கிறோமோ அதே போன்று உடம்பை 3 திரைக்காணமாக பிரிக்கின்றோம். தலையிலிருந்து கழுத்து வரை முதல் திரைக்காணம், கழுத்திலிருந்து தொப்புள் வரை 2ஆம் திரைக்காணம், இடுப்பில் இருந்து பாதம் வரை 3ஆம் திரைக்காணம். இது அங்க அடையாளங்கள் பார்க்கறதுக்கான ஒரு முறை. பொதுவாக 12 வீடுகள் இருக்கின்றன. லக்னம், ஜாதகர் என்று சொல்கின்றோம். 2ஆம் வீடு வலதுகன் என்றால் 12ஆம் வீடு இடதுகன். 2ஆம் வீட்டில் 3 திரைக்காணம் இருக்கிறது, 3ஆம் வீட்டில் 3 திரைக்காணம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள முதல் திரைக்காணம் எல்லாம், ஒவ்வொரு வீட்டில் உள்ள முதல் திரைக்காணங்கள் அனைத்தும் நம் முகத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள 2ஆம் திரைக்காணங்கள் எல்லாம் நமது கழுத்தில் இருந்து தொப்புள் வரை உள்ள பகுதியில் இருக்கின்றன. அதே போன்று ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள 3ஆம் திரைக்காணங்கள் எல்லாம் இடுப்பிலிருந்து பாதம் வரை உள்ள பகுதிகளில் இருக்கின்றன. எப்படி நாம் 2ஆம் வீடு முதல் திரைக்காணம் வலதுகன் என்று சொல்கின்றோமோ, 12ஆம் வீடு முதல் திரைக்காணம் அதாவது இடதுகன் என்று சொல்கின்றோமோ, இப்படி வலது இடது என்று பிரித்து சொல்கின்றோமோ, எதற்காக இது என்றால் விபத்துக்களை பற்றி படிக்கின்றோம். குறிப்பாக
இந்த இடத்துல சேர்க்கை இருந்தால் இந்த பாவம்தான் அடிபடும், இந்த பாவத்தில் தான் தழும்பு வரும் என்று குறிப்பாக நாம் சொல்வதற்கு இவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கிரக சேர்க்கைகள் சரராசியிலும் இருக்கலாம், ஸ்திர ராசியிலும் இருக்கலாம், உபய ராசியிலும் இருக்கலாம். ஸ்திர ராசியில் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் பிறக்கும் போதே அந்த குழந்தைகளுக்கு அடையாளங்கள் இருக்கும். சரம் உபயம் எல்லாம் வந்து போகக்கூடியது. வந்து போகிறது என்றால் இப்போ ராகு கேது பேச்சு வருகிறது. உதாரணமாக ராகு கேது பேச்சு வருகிறது, ஒருவருக்கு மீனத்தில் குரு இருக்கின்றார் என்று வைப்போம். நம்ம அடிப்படையில் குரு உடம்பில் யாரை குறிக்கும்? மூக்கு. ராகு வந்து அதாவது அங்கு வருகிறது. அப்போ ராகு குருக்கிட்ட வருகிறது என்றால் நிச்சயமாக மூக்கைக்கு மேலே ஒரு கருப்பு கலர் அடிக்கும். அதாவது சுக்கிரன் மேலே ராகு வருது என்றால் கன்னத்துக்கு மேலே கருப்பு, அதாவது ஒரு ஷேட் மாதிரி வரும். மங்கென்று வார்த்தை நாங்கள் சொல்கிறோம் இல்லையா? சுக்கிரன் மேலே ராகு போகும்போது அந்த மங்கு அந்த ஷேடை உருவாக்குகிறது. ராகு எந்த கிரகத்தின் மீது போகிறதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பகுதி மீது கருப்பு விழும். இது எல்லாம் நாம் பார்க்கின்ற நிகழ்வுகள். அடுத்து நாம் பார்க்கிறது பரிவர்த்தனை. பரிவர்த்தனை வைத்து நாம் நிறைய பலன்களை சொல்லலாம். பரிவர்த்தனைகள் 66 வகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 66 வகை எவ்வாறு வந்துச்சு என்று சொன்னால், லக்னாதிபதியும் 2ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை ஆகிக்கொள்ளலாம். 1-3 பரிவர்த்தனை, 1-4 பரிவர்த்தனை, இப்படியே 1-12 பரிவர்த்தனை வரை வரும். இதே போன்று 2-3, 2-4 இப்படி சொல்லலாம். இப்படி எல்லா பரிவர்த்தனையும் சேர்த்து 3 வகையாக பிரிக்கிறார்கள். 6, 8, 12 ஒரு வகை பாவஸ்தானங்கள். அந்த 6, 8, 12க்குள் ஏற்படக்கூடிய பரிவர்த்தனைகள் 3ஆம் வீட்டோடு ஏற்படக்கூடிய பரிவர்த்தனைகள். அதைவிட 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகியவற்றோடு ஏற்படக்கூடிய பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையை பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் மகாயோகம் என்று சொல்கின்றோம். இதை நாடி முறையில் நன்றாக பயன்படுத்தி கொள்கின்றோம். சில விளக்கங்களுக்கு சேஜன் பாஸ் இதை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பரிவர்த்தனை சிலது நல்ல பரிவர்த்தனை என்று நாம் நினைத்து கொண்டு இருப்பது சேஜன் பாஸ் அது சரியான பரிவர்த்தனை இல்லை, தப்பான விளைவுகள் தான் வருகின்றன என்று ஆதாரத்தோடு அவரது நூல்களில் விளக்கியிருக்கிறார். மகா யோகத்துக்கு சொல்லும்போது 1, 4, 5, 7, 9, 10, 11 என்று பார்த்தோம். 7, 5 என்று தனியாக எடுத்து பார்த்தால் நம்ம அடிப்படை தத்துவத்தின்படி 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் புத்திரஸ்தானமும் களத்திரஸ்தானம், அதாவது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அப்போ நல்லதானே என்பது பொதுவான ஒரு கேள்வி. ஆனால் இது நல்லதில்லை என்று பலதீவிகை ஆசிரியர் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். நடைமுறையில் அதுதான் சரியாக வருகிறது. சரியில்லை என்பதற்கான விளக்கம் தேஜன் போஸ் அவரது நூல்களில் கூறியிருக்கிறார். உதாரணமாக மேச லக்னம் காலபுருஷனையே எடுப்போம். இதற்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன், 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். துலாத்தில் இருக்க வேண்டிய சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கின்றார், சிம்மத்தில் இருக்க வேண்டிய சூரியன் துலாத்துக்கு வருகின்றார். இது 7-5 பரிவர்த்தனை. 5ஆம் வீட்டுக்குரியவர் 7க்கு வந்து நீசமாகி விடுகிறார். அப்போ புத்திர தோஷத்தை தான் உண்டாக்குகிறார். புத்திர வலிமையை அவர் குறைக்கவில்லை. சூரியன் பரிவர்த்தனையாகி நீசமானது தப்பு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு செல்வதால் மனைவிக்கு விபத்தை உண்டாக்குகிறார், கெடுதலை செய்கின்றார். அதனால் 7-5 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை. எந்த ஒரு ஜாதகத்திலும் 7ஆம் வீட்டதிபதி 5க்கு வந்திருந்தால் அவர்களுக்கு தாரதோஷம் இருக்கிறது, நிச்சயமாக உண்டு. அவர்களுக்குள் பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தால் அது கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 5க்கு வந்து அந்த 7இல் 6க்கு அதிபதி அல்லது ஆயுள் ஸ்தான அதிபதி இருந்தால் கண்டிப்பாக தாரதோஷத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 100க்கு 100 பலிதமாகி வருகிறது.